ஸ்ரீ கார்த்திகை புராணம் 30ஆம் அத்தியாயம். கார்த்திகை மாத புராணத்தின் பலஸ்ருதி. நைமிசாரண்ய ஆசிரமத்தில் சௌனகாதி மற்றும் சூத மகா முனிவர்கள் கண்டராவிடம் முனிவர்களிடமிருந்தும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் தகவல் தெரிவித்த பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் மகிமைகளை குறித்தும் பக்தர்களின் கதைகளை குறித்தும் கேட்ட பின்னர் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் 1000 பேர் இருந்தனர். சௌனகாதி முனிவர்களுக்கு இன்னும் ஏதேனும் சந்தேகங்களுடன் இருக்கிறதா? அவர் சூத்தமா முனிவரிடம், முனிவர் திலகரே, கலியுகத்தில் மக்கள் அரிஷ்த்வர்கர்களுக்கு அடிமையாக ஒடுக்குபவர்களாக வாழ்ந்து வருகின்றனர். மேலும் சம்சார கடலை கடக்க முடியவில்லை என்றார். அப்படிப்பட்டவர்கள் எளிதில் பின்பற்றக்கூடிய வழிமுறை ஏதேனும் உள்ளதா? எல்லா மதங்களிலும் முக்தியை அடைய உதவும் சிறந்த மதம் எது? எல்லா கடவுள்களிலும் முக்தியை தரக்கூடிய சிறந்த கடவுள் யார்? மனிதனை சூழ்ந்துள்ள அறியாமையை நீக்கி புண்ணிய பலனை தரும் செயல் எது? மரணத்தால் தொடர்ந்து பின்தொடரப்படும் மனிதர்கள் முக்தியை அடைய எளிதான வழிமுறை எது? பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரிப்பதில் எங்களுக்கு ஐயம் உள்ளது. இதனை விளக்கி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பின்னர் சூத்திரம் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டு, முனிவர்களே, உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை, ஐயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கலியுக மக்கள் மந்தமானவர்கள். அவர்கள் தற்காலிக இன்பங்களில் ஆர்வம் காட்டுவதில்லை. கலியுக மக்கள் மந்தமான புத்திசாலிகள். நீங்கள் கேட்கும் வினாக்கள் கன நேர இன்பங்களால் நிறைந்த சம்சார கடலை கடக்க ஒரு வழியாக இருக்கலாம். கார்த்திகை மாத விரதம் என்பது பகவான் ஸ்ரீமன் நாராயணருக்கு பிரியமான ஒரு விரதம். பகவான் ஸ்ரீஹரி அது எல்லா விரதங்களிலும் மிக பெரியது என்று அறிவித்துள்ளார். அந்த விரதத்தின் மகிமையை விவரிக்க எனக்கு போதுமான பலம் இல்லை. அது மட்டுமல்ல, படைப்பாளரான பிரம்மதேவரால் கூட அவ்வாறு செய்ய இயலாது. இருப்பினும் நான் அதனை விரிவாக விளக்குகிறேன். கார்த்திகை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை நான் தங்களுக்கு கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். சூரிய பகவான் துலாம் ராசியில் இருக்கும் கார்த்திகை மாதத்தில் பகவான் ஸ்ரீஹரியை பிரியப்படுத்தவும் முக்தி அடையவும் நாம் நதி குளியல், அதாவது நதியில் நீராடல் செய்ய வேண்டும். ஆலயத்திற்கு சென்று பகவான் ஸ்ரீஹரி மற்றும் பகவான் ஹரனை வணங்க வேண்டும். நம்மிடம் உள்ளதை கொண்டு சிறிதளவு விளக்கேற்ற வேண்டும். இந்த மாதங்களில் கணவனை இழந்த பெண் சமைத்த உணவை நாம் உட்கொள்ளலாகாது. இரவில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அல்லது சிவன் ஆலயங்களில் பசுவின் தலையுடன் கூடிய விளக்கை வணங்க வேண்டும். ஒவ்வொரு மாலையும் புராணங்களை ஓத வேண்டும். இந்த வழியில் நாம் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அனைத்து சுகங்களையும் அனுபவிப்போம். சூரியன் துலாம் ராசியில் இருக்கும் மாதங்களில் இந்த வழியில் பயிற்சி செய்பவர்கள் முக்தி அடைவார்கள். இதனை செய்யும் சக்தி இருந்தும் பக்தர்கள் அதை பின்பற்றாதவர்கள் அல்லது இதனை செய்பவர்களை ஏளனம் செய்பவர்கள் அல்லது தங்களுக்கு நிதி உதவி செய்பவர்களை தடுப்பவர்கள் இந்த வாழ்க்கையில் பல சிரமங்களை எதிர்கொள்வது மட்டுமல்லாமல் அடுத்த பிறவியில் நரகத்தில் யம கிங்கரர்களால் பல்வேறு சித்திரைவதைகளுக்கு ஆளாக நேரிடும். இறுதியாக அத்தகைய மக்கள் 100 பிறவிகள் வரை கீழ்த்தரமானவர்களாக மீண்டும் பிறப்பார்கள். மேலும் இதனை செய்யும் சக்தி இருந்தும் அதை பின்பற்றாதவர்கள் அல்லது இதை செய்பவர்களை ஏளனம் செய்பவர்கள் அல்லது தங்களுக்கு நிதி உதவி செய்பவர்களை தடுப்பவர்கள் இந்த வாழ்க்கையில் பல சிரமங்களை எதிர்கொள்வது மட்டுமல்லாமல் அடுத்த பிறவியில் நரகத்தில் யமவாதனைகளை அனுபவித்து யம கிங்கரர்களால் பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளாக நேரிடும். இறுதியாக அத்தகைய மக்கள் 100 பிறவிகள் வரை கீழ்த்தரமானவர்களாக மீண்டும் பிறப்பார்கள். கார்த்திகை மாதத்தில் காவேரி நதியிலோ கங்கை நதியிலோ அகண்ட கௌதமி நதியிலோ நீராடி மேலே குறிப்பிடப்பட்டுள்ள மங்களகரமான சடங்குகளை பக்தியுடன் செய்ய வேண்டும். அவர்கள் அதை பயிற்சி செய்தால் அனைத்து இன்பங்களையும் அவர்கள் இந்த உலகில் உள்ள காலத்தில் அனுபவிப்பது மட்டுமல்லாமல் அடுத்த ஜென்மத்தில் வைகுந்தத்தில் வசிப்பவர்களாக மாறுவார்கள். கார்த்திகை மாதம் சிறந்ததும் ஆண்டின் அனைத்து மாதங்களிலும் மிகவும் பலனளிப்பதும் ஆகும். இது தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே
கார்த்திகை மாதத்தின் விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஒருவர் முந்தைய பிறவிகளில் செய்த அனைத்து பாவங்களையும் அழித்து மறுபிறவி எடுக்காமல் வைகுந்தத்தை அடைய முடியும். புண்ணியவான்கள் மட்டுமே இந்த விரதத்தை கடைபிடிக்க விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் துன்மார்க்கர்கள், குறும்புக்காரர்கள் மற்றும் பாவமுள்ள ஆன்மாக்கள் கார்த்திகை மாதத்தை அருவருப்பானதாகவே கருதுகிறார்கள். எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த உயர்ந்த உண்மையை புரிந்து கொண்டு அத்தகைய புண்ணியத்தை விட்டு கொடுக்காமல் கடைபிடிக்க வேண்டும். ஒரு மாதம் இவற்றை செய்ய இயலாதவர்கள் கார்த்திகை மாதம் முழு நிலவு நாளில் விரதமிருந்து புராணங்களை கேட்டு விழித்திருந்து மறுநாள் ஒரு பிராமணருக்கு உணவளிக்க வேண்டும். ஒரு மாதம் அவர்கள் செய்த அதே பலனை பெறுவார்கள். அந்த மாதத்தில் பணம், தானியம், தங்கம், வீடு, கன்னி ஆகியவற்றை தானம் செய்தால் அவர்களுக்கு தீராத புண்ணியம் கிடைக்கும். இந்த மாதங்களில் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, எவரும் பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். புராணங்களை கேட்க வேண்டும். புனித ஸ்தலங்களுக்கு, திருத்தலங்களுக்கு சேவை செய்து தான தர்மங்களை செய்தால் அவர்கள் புண்ணிய உலகத்தை அடைவார்கள். இந்த கதையை படித்து கேட்டு வைகுந்தத்தை அடைபவர்களுக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணர் அனைத்து ஆசீர்வாதங்களையும் செல்வங்களையும் வழங்குவாராக. வசிஷ்ட மாமுனிவரால் விவரிக்கப்பட்ட ஸ்கந்த புராண கூறப்பட்டுள்ள கார்த்திகை மாத மாஹாத்மியத்தின் 30ஆம் அத்தியாயமான 30ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது. கார்த்திகை மாத புராணம் இனிதே நிறைவடைந்தது.